صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم رب هذه الدعوة والصلاة محمد الوسيلة والفضيلة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தில் மே மாதமான இந்த மாதத்தின் பிரச்சாரம் இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்கள் நடைபெறவிருக்கிறது. இறுதி தூதரின் இறுதி பேருரை குறித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை என்ன என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நபியாகிறார்கள், 63 வயதிலே மரணிக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் மக்களுக்கு போதித்தார்களோ, எதை விட்டு மக்களை எச்சரித்தார்களோ, எதையெல்லாம் மக்களுக்கு வலியுறுத்தினார்களோ, அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை சாறு பிழிந்து மக்களுக்கு இறுதி பேருரைகளை வழங்கினார்கள். வரலாற்றில் இறுதி பேருரை என்று குறிப்பிடப்படுகிற அந்த உரை என்பது ஏதோ ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடந்த உரை அல்ல. நபி அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ் செல்வதற்காக பயணிக்கிறார்கள். அந்த பயணத்தினுடைய 4-5 நாட்களில் மக்களை சந்திக்கக்கூடிய நேரங்களில் மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய தன் வாழ்க்கையில் நபிகளார் எடுத்து கூறிய எல்லா விஷயத்தினுடைய சுருக்கத்தையும் சாராம்சத்தையும் மக்களுக்கு அதை எடுத்து சொன்னார்கள். நபி அவர்கள் இறுதி பேருரை என்று வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறித்திருக்கிறார்கள் என்றால் அப்படி என்னவெல்லாம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜின் பொழுது நபிகளார் சொன்ன செய்தி என்ன? இந்த ஹஜ்ஜை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில்
அடுத்த ஆண்டு நான் உங்களோடு ஹஜ்ஜி செய்வனா என்று தெரியாது என்றார்கள். நபிகளாருடைய மரணத்தை மக்களுக்கு மறைமுகமாக முன்னறிவிப்பு செய்தார்கள். அடுத்த ஆண்டுக்கு முன்பாக நான் மரணித்து விடுவேன் என்பதை சூசகமாக நபிகளார் மக்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு மரண சாசனமாக தன்னுடைய இறுதி உரையாக மக்களுக்கு சன்னம் ஜன்னமாக 4-5 நாட்கள் அந்த மக்களுக்கு ஏராளமான செய்திகளை எடுத்து சொன்னார்கள். அதைத்தான் வரலாற்றில் நபிகளாரின் இறுதி பேருரை என்று குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் அப்படி என்னவெல்லாம் குறிப்பிட்டார்கள்? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கைகளை குறித்து நபிகளார் இறுதி பேருரையில் சொன்னார்கள். நபிகளார் சொல்லி தந்த இஸ்லாத்தை, கற்றுத்தந்த இஸ்லாத்தை, பல்லிஹு அன்னி வலவு ஆயத்தன், என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டிருந்தால் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று ஏகத்துவ பிரச்சாரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். மனிதர்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டு கொலைகாரர்களாக வாழ்ந்து விடாதீர்கள் என்று சகோதரத்துவத்தை நபியவர்கள் இறுதி பேருரையில் எடுத்து சொன்னார்கள். இப்படி நபிகளார் தன் வாழ்க்கையில் இறுதி பேருரையில் குறிப்பிட்ட சம்பவங்கள் ஏராளம். அந்த வரிசையில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்று சொல்வதாக இருந்தால் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதிலே நபிகளார் தன் இறுதி பேருரையிலே ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒருவன்தான், இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தையும் ஒருவர்தான் என்பதை சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், ஒரு அரபி அல்லாதவர் அரபியை விடவும், ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை. ஒரு கருப்பருக்கு கருப்பர் அல்லாதவரை விடவும், ஒரு கருப்பர் அல்லாதவருக்கு கருப்பரை விடவும் எந்த சிறப்பும் இல்லை, இறை அச்சத்தை தவிர என்று நபிகளார் இந்த உலகம் முழுவதும் தேவைப்படுகிற, கியாமத்து நாள் வரைக்கும் தேவைப்படுகிற அறிவுரையை அற்புதமாக நபிகளார் விளக்கி சென்றார்கள். நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த மிக முக்கியமான பிரச்சாரங்களில் ஒன்று இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்த பிரச்சாரங்கள் மிக முக்கியமானது. நபிகளார் இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? இன்றைக்கு நான் பார்க்கிற நிறவெறியை விட, இனவெறியை விட, மொழிவெறியை விட தலைவிரித்து ஆடிய ஒரு காலம் நபி அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற காலம். நபி அவர்கள் இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது எப்படி இங்கே இந்தியாவிலே, இந்த நாட்டிலே, இன்றைக்கு உலகத்தில் எப்படி இனத்தால், மொழியால், நிறத்தால் மக்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்களோ, ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறார்களோ, அப்படி ஒரு கொடுமை நபியவர்கள் வாழ்ந்த காலத்திலும் உண்டு. நபியவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலும் அதை ஒழிப்பதற்காக பாடுபட்டார்கள். தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில், இறுதி பேருரையிலையும் இதை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சென்று விட்டு சென்றார்கள். நபியவர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது? அரபி பேசுகிற மக்கள் அரபி அல்லாதவர்களை அஜமி என்று அழைத்தார்கள். அவர்களை கால்நடைகளை விட கீழானவர்களாக மதித்தார்கள். அவர்களை மனிதர்களாகவே மதிக்காத ஒரு காலகட்டம் அன்றைய காலகட்டமாக இருந்தது. குலத்திற்கு மத்தியிலே தன்னை உயர்ந்த குலத்தவர்களாகவும் பிறரை தாழ்ந்த குலத்தவர்களாகவும் இப்படி வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய காலகட்டம் நபியவர்கள் இஸ்லாத்தை சொன்ன காலகட்டமாக இருந்தது. நபியவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அதை ஒட்டுமொத்தமாக ஒழித்து விட்டுதான் சென்றார்கள். தன் இறுதி துவக்கத்தின் முதல் இறுதி பேருரை வரைக்கும் அந்த வாடை கூட இல்லாத அளவிற்கு, இந்த ஏற்றத்தாழ்வின் நிழல் கூட இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக அதை ஒழித்து விட்டுதான் நபியவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். எப்படியெல்லாம் ஒழித்தார்கள்? நபியவர்கள் தன்னுடைய இறுதி பேருரைக்கு தேர்வு செய்த இடத்திலிருந்து அதை பாருங்கள். இன்றைக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்கள் எங்கே கூடுகிறார்கள்? அரஃபா மைதானத்திலே கூடுகிறார்கள். அன்றைக்கு ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தவர்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் என்ற பெயரில்
முஸ்லிம் அல்லாதவர்களும் ஹஜ்ஜி செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக, ஹஜ்ஜியின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் கூடுவதற்கு தேர்வு செய்த இடம் என்ன? முஸ்தலிபா என்ற இடத்தை தேர்வு செய்தார்கள். முஸ்தலிபா என்பது உயர்ந்த குலத்தவர்கள் கூட வேண்டிய இடம். தாழ்ந்தவர்களாக இருந்தால், பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக இருந்தால், கருப்பர்களாக இருந்தால், தன்னை விட தாழ்ந்தவர்களாக கருதப்படுகிற அத்தனை பேரும் அரஃபாவிலே கூட வேண்டும் என்ற ஒரு மறைமுக விதியை வைத்திருந்தார்கள். அப்படித்தான் உயர்ந்தவர்கள் முஸ்தலிபாவிலும் மற்றவர்கள் அரஃபாவிலும் கூடுகிற ஒரு சூழல், ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் பொழுது, தன் இறுதி பேருரையின் பொழுது இந்த உரைக்காக நபிகளார் தேர்வு செய்த இடம் என்ன? எந்த உயர்ந்த குலத்தவர்கள் அரஃபா மைதானத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னார்களோ, எந்த தாழ்ந்தவர்கள் முஸ்தலிபாவிற்கு வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட அரஃபா மைதானத்தை தான் நபி அவர்கள் தேர்வு செய்தார்கள். எவனாக வரக்கூடாதுன்னு சொன்னது? அரஃபாவிற்கு வந்தால் உங்களுடைய கண்ணியம் குறைந்து விடும் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் எல்லாம் தாழ்ந்து நினைக்கிறீர்களா? நான் அரஃபாவில் தான் கூட போகிறேன், அரஃபாவில் தான் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அத்தனை ஹாஜிகளும் கூட வேண்டும் என்று சொல்லி அரஃபாவிலே நபிகளார் கூட்டத்தை திரட்டினார்கள். ஒட்டுமொத்த மக்களும் அரஃபாவிற்கு வந்தார்கள். முஸ்தலிபாவிற்கு மட்டுமே சென்று கொண்டிருந்த மக்கள், தங்களை உயர்ந்தவர்கள் என்று பிறரிடத்தில் பிரகடனம் செய்யக்கூடிய மக்கள், அந்த ஏற்றத்தாழ்வை ஒழித்து கட்டுவதற்கு நபிகளார் தேர்வு செய்த இடம் என்ன? அரஃபா மைதானம். அந்த அரஃபா மைதானத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இங்கே கூடியிருக்கிறவர்கள் அரபியை விட அரபி அல்லாதவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. நீ மொழியால் என்ன சிறப்பு பெற்றவன்? உனக்கு அரபி தெரியும், அவனுக்கு அரபி தெரியாது, அதனால அவன் தாழ்ந்தவன் ஆயிருவானா? நிறத்தால் எந்த வேறுபாடும் இல்லை. அவன் கருப்பன் என்பதனால், நீ வெள்ளையன் என்பதனால் உன்னை விட அவன் எந்த விதத்தில் தாழ்ந்தவன் இல்லை என்று நபிகளார் இறுதியாக சொன்னார்கள். இஸ்லாத்திலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. எதை ஏற்றத்தாழ்வு தெரியுமா? இறை அச்சத்தில் தான் ஏற்றத்தாழ்வு. நீ அல்லாஹ்வை அஞ்சுகிறவன் தான் இஸ்லாத்தின் பார்வையில் உயர்ந்தவன். அல்லாஹ்வை அஞ்சாதவன் தாழ்ந்தவனை ஒழிய உன்னுடைய நிறத்தால், உன்னுடைய இனத்தால், உன்னுடைய மொழியால், உன் கலாச்சாரத்தால், உன் ஊரால், உன் நாட்டால் நீ தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை என்று தன் இறுதி பேருரையிலே கூட நபிகளார் இதைத்தான் குறிப்பிட்டார்கள். நபிகளார் அன்றைக்கு குறிப்பிடுகிற கூட அந்த கொடுமைகள் குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், உலகம் முழுவதும் 2000 ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாக, தீர்வு கிடைக்காத பிரச்சனையாக இந்த தீண்டாமை தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகளில் நிறத்தால் ஏற்றத்தாழ்வு. வெள்ளையர்கள் கருப்பர்களை எப்படி மதிக்கிறார்கள்? கீழ் சாதிக்காரராக பார்க்கிறார்கள். சாக்கடை விட கேவலமாக மதிக்கிறார்கள். கழுத்தை நெரித்துக் கொள்கிறார்கள். அவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இது மேற்கத்திய நாடுகளில். நாம் வாழுகிற நாட்டில் எப்படிப்பட்ட கொடுமைகள் என்பதை அன்றாட செய்தி தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக வேண்டி, கீழ் சாதிகளை பிறந்து விட்டான் என்பதற்காக வேண்டி அவன் எப்படிப்பட்ட கொடுமைக்கெல்லாம் இந்த நாட்டிலே கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கார்கள். 1818 ஒரு காலத்தில் நம்முடைய இந்த நாட்டிலே தோல் சீலை போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏன் தோல் சீலை போராட்டம்? தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று அதற்காக வேண்டி ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து ஏறத்தாழ 18 உயிர்கள் அதற்காக பலியாக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு கூட வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட கொடுமை! அந்த தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக வேண்டி, கீழ் சாதி என்பதற்காக வேண்டி அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஏராளம் ஏராளம். ஒரு நல்ல பெயர்களை வைப்பதற்கு அந்த சமுதாயத்திற்கு உரிமை இருந்ததா? ஒருவனுக்கு பிள்ளை பிறந்தால் அவன் எப்படியெல்லாம் கற்பனை செய்கிறான். என் பிள்ளைக்கு வைக்கிற பேரு வேற யாருக்கும் வைக்க கூடாது, அக்கம் பக்கத்தில் இருக்க கூடாது, அழகா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், இப்படி எல்லாம் விரும்புறோம்ல. ஆனால் ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல பெயரை வைப்பதற்கு கூட தடுக்கப்பட்டிருந்தார்கள். வெள்ளை என்று பெயர் வைக்கலாமா? வைக்க கூடாது. கருப்பு என்று பெயர் வை. பௌர்ணமி என்று பெயர் வைக்கலாமா? வைக்க கூடாது. அமாவாசை என்று பெயர் வை. பெண்களின் உள்ளாடை எல்லாம் பாவாடை என்ற பெயரில்
இன்றைக்கு கூட பல பேர் உலா வருகிறார்கள். என்ன காரணம்? எதுவெல்லாம் நல்ல சொற்களாக இருக்கிறதோ, நல்ல அர்த்தங்கள் இருக்கிறதோ, நல்ல பெயர்களாக இருக்கிறதோ அதை வைத்துவிடக் கூடாது. எதுவெல்லாம் அருவருக்க தகுந்த சொற்களாக, அருவருக்க தகுந்த அர்த்தங்களாக இருக்கிறதோ அந்த பெயரை தான் வைக்க வேண்டும் என்று இந்த நாட்டிலே கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர்? சரி, அவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு அந்த சமுதாயம் எடுத்த முயற்சி என்ன? ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நாம் படித்தால், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வந்துவிட்டால், உயர்ந்த பொறுப்பிற்கு வந்துவிட்டால் இந்த இன இழிவெல்லாம் நீங்கிவிடும் என்று ஏராளமான முயற்சிகள் எடுத்தார்கள், படித்தார்கள், ஜனாதிபதியாக மாறினார்கள், பெரிய பெரிய முதலமைச்சராக பதவியேற்றார்கள். ஆனாலும் இந்த ஏற்றத்தாழ்வு கொடுமை ஒளிந்ததா? பெரிய கவர்னரா இருப்பாரு, ஒரு கோவில்ல போய் அவன் பூஜை பண்ணிட்டு வெளியே வந்துட்டார்னா அந்த கோவிலையே சுத்தப்படுத்துகிற கொடுமை இன்றைக்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் பெரிய ஜனாதிபதியாக இருக்கலாம், பெரிய முதலமைச்சராக இருக்கலாம், பெரிய பிரதமராக இருக்கலாம். அந்த மக்களின் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இவன் என்னை விட தாழ்ந்தவன், என்னை விட குறைவானவன், என்னை விட இழிவானவன் என்று உலகத்தில் இன்றைக்கும் இந்த இனவெறி, மொழிவெறி தலைவிரித்து ஆடுகிறதா இல்லையா? இதற்குத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகளார் சொல்லிவிட்டு சென்றார்கள். இங்கே யாரும் யாரை விட தாழ்ந்தவர்களும் இல்லை, உயர்ந்தவர்களும் இல்லை. பேர் வைக்கிற எவ்வளவு புரட்சி ஏற்படுத்துறாங்க. உன்னை பார்த்தால் மக்கள் கும்பிட மறுக்கிறார்களா? வணக்கம் சொல்ல மறுக்கிறார்களா? தந்தை பெரியார் பெயர் வைத்தார், கும்பிடுஞ்சாமின்னு சில பேருக்கு பெயர் வச்சார். ஏன் அப்படி பேரு? இப்படி ஒரு பேரா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறோம். உன்னை எவன் அழைத்தாலும் கும்பிடுஞ்சாமின்னு கூப்பிடணும். சிலருக்கு தலைவன் என்று பெயர் வைத்தார். உன்னை எவன் அழைத்தாலும் தலைவன் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைப்பதிலே புரட்சி ஏற்படுத்தினார்கள். மேலாடை அணிவதற்காக போராட்டம் நடத்தி பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கும் ஒழித்த பாடு இருக்கிறதா? இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் இதற்கு ஒரே ஒரு தீர்வு, மருந்தை ஒழிய உலகத்தில் எங்கு தெரிந்தாலும் இதற்கு தீர்வு கிடைக்காது. மதங்களே வேண்டாம், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர்களே பரிந்துரைத்த மார்க்கம் என்ன? இஸ்லாம் தான். தந்தை பெரியார் சொன்னார், இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்து என்றார். நீங்கள் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் நம்பிக்கை வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்லாம் என்ற மார்க்கம் மட்டும்தான். அது இன்றைக்கும் உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். 1981 திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் என்ற ஊர் அதற்கு ஒரு அற்புதமான உதாரணம். அந்த ஊரிலே ஜாதி பிரச்சனையால், இந்த ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனையால் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த ஊர் மக்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்ன? இஸ்லாம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். எங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு தீர்வு என்றால், எங்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைக்கு தீர்வு வேண்டும் என்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று மக்கள் மத்தியில் பகிரங்கமாக அறிவித்தார்கள். எங்கோ இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்த அறிவிப்பு பாராளுமன்றம் வரைக்கும் வெடித்தது. ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலே பெரிய விவாத பொருளாக மாற்றியது. பெரும் பெரும் தலைவர்கள் படையெடுத்தார்கள். எம்ஜிஆர் வந்தார், அத்வானி வந்தார், பல பேர் வந்தார்கள். உங்களுக்கு வீட்டை கட்டி தருகிறோம், படிப்பை தருகிறோம், கல்லூரியை தருகிறோம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். அந்த மக்கள் எந்த வாக்குறுதிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல், எந்த ஆதாயத்திற்கும் மைவிடாமல், எங்களுக்கு இணை இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு என்று மீனாட்சிபுரத்தில் வாழ்ந்த 200 குடும்பங்களில் 180 குடும்பங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இஸ்லாத்தை சாறை சாறையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மீனாட்சிபுரம் ரஹ்மத் நகராக மாற்றப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருமாவளவனிடத்தில் பிபிசி என்ற தொலைக்காட்சி பத்திரிகை செய்தி பேட்டி எடுக்கிறார்கள். ஏன் பேட்டி எடுக்கிறார்கள்?
மீனாட்சிபுரம் என்ற ஊரை ரஹ்மத் நகராக மாறி இருக்கிறது. அந்த ஊர் நிலவரத்தை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை மேற்கொண்டு பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்து அதிலே முனைவர் பட்டம், டாக்டர் பட்டத்தையும் பெறுகிறார். அப்படிப்பட்ட திருமாவளவனிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். அவர்கள் ஏன் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், இப்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் இந்த மாற்றம், இப்படி எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்கிற பொழுது இடையிலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், அந்த தலித் மக்கள் எல்லாம் அம்பேத்கரை தானே அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டதை போல் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மீனாட்சிபுர மக்கள் ஏன் புத்தத்தை ஏற்காமல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதிலளிக்கிறார். அந்த ஊரிலே ஏற்கனவே ராமையா என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல், இந்த ஏற்றத்தாழ்வு கொடுமையால், இந்த ஜாதி கொடுமையால், இந்த இனத்தின் கொடுமையால் ராசையா என்று பெயரை மாற்றி கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து கொண்டார். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திலேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. தலித் கிறிஸ்தவர் என்ற பிரிவிலே அவர் வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் ராமையா என்பவர் ராசையாக மாறி ராசையாவிடத்திலும் கொடுமைகள் நிகழ்ந்ததால் அந்த ராசையா இப்ராஹிமாக இஸ்லாத்திற்கு மாறினார். இன்றைக்கு அவர் எந்த கொடுமையும் இல்லாமல், அவர் எந்த மதத்திலிருந்து வந்தோம், எப்படி பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்ற எந்த விதமான நெருடலும் இல்லாமல் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுகிறார். இதை அந்த மக்கள் பார்த்திருப்பார்கள். ராமையாவை பார்த்து, ராசையாவை பார்த்து, இப்ராஹிமை பார்த்து மீனாட்சிபுர மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே ஒழிய என்று திருமாவளவன் அதற்காக வேண்டி படித்து ஒரு ஆய்வாக சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எதனால்? உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இதை அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி உன்சா, உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்தோம், உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக ஆக்கியிருப்பது உங்களை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தானே தவிர நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுக்காக இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். எதில ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ்வை பயப்படுறதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். என்னை விட நீ இறையச்சவாதியாக இருக்கலாம், அதிலே நீ உயர்ந்தவன். உன்னுடைய படிப்பால் நீ உயர்ந்தவன் அல்ல, உன் நிறத்தால் நீ உயர்ந்தவன் அல்ல, நீ பேசுகிற மொழியால் நீ உயர்ந்தவன் அல்ல, நீ பிறந்த குலத்தால் நீ உயர்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வை அஞ்சுகிறியா, நீ தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவன் என்று இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை சொல்லித் தருகிறது. இப்படி ஒரு புரட்சியை யார் ஏற்படுத்தினால்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். இதெல்லாம் உலகத்தில் எங்காவது இன்றைக்கும் சாத்தியப்படப்பட்டிருக்கிறதா? இஸ்லாம் என்ற இயக்கம் நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற ஹஜ் என்ற மாநாடு எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் இதைவிட இனத்தால், சாதியால், மொழியால் பிரிவுபட்டிருக்கிற கடற்கிற மக்களை ஒன்றிணைத்த மாநாடு உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. எல்லா ஊர்லயும் ஒவ்வொருத்தருப்பான். மொழியால் நீ உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாயா? வெள்ளையன் என்பதற்காக நிறத்தால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறாயா? நாட்டால் ஏற்றத்தாழ்வு, நாங்களும் அமெரிக்கர்கள், நீங்கள் இந்தியர்கள் என்று ஒரு நாட்டால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிறாயா? அத்தனை பேரும் இங்கே வர வேண்டும். ஹஜ் என்ற கிரியைகளை செய்கிற பொழுது உனக்கு அருகிலே ஒரு வெள்ளையனுக்கு அருகிலே கருப்பன் நிற்பான், ஒரு கருப்பனுக்கு அருகிலே பாகிஸ்தானுக்காரன் நிற்பான், ஒரு பாகிஸ்தானுக்காரனுக்கு பக்கத்தில் ஒரு அமெரிக்கக்காரன் நிற்பான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே குழும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் என்ற மாநாடு நடைபெறுகிறது. அது உலகத்தில் இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வையும் ஒழித்து கட்டுகிற மாநாடு. இஸ்லாம் எப்படி பக்குவப்படுத்துதுன்னு பாருங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு சிந்தனை இருக்குதா? இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பலரும் இருக்கலாம், பிறந்ததிலிருந்தே முஸ்லிமாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாது.
என் பக்கத்தில் யார் இருந்தா, அவர் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார், அவர் குடும்பத்தில் இஸ்லாத்தில் உள்ளவர்களா இல்லையா, இவர் நேற்று இஸ்லாத்திற்கு வந்தாரா, இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வந்தாரா, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் இவர் எந்த ஜாதியில் இருந்தார், எந்த அறிவும் இருக்காது. ஏன்? இஸ்லாம் நம்மை அப்படி வார்த்தெடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தத்துவத்தை, கொள்கைகளை, கோட்பாடுகளை உலகமே பின்பற்ற வேண்டிய ஒரு தத்துவத்தை நபிகளார் நமக்கு இறுதி பேருரையிலே கற்றுத்தந்தார்களே, இந்த செய்தியை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பது நமக்கு மட்டுமே அல்ல, நபி அவர்கள் கியாமத் நாள் வரை இருக்கிற எல்லா மக்களுக்குமான முன்மாதிரி தூதர். இரண்டே நபர்களைத்தான் அல்லாஹ் முன்மாதிரி என்கிறான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இதோ அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி என்று இரண்டு தூதர்களை அல்லாஹ் காட்டுகிறானே, அந்த தூதர்களை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? நாம ரசூலா எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கானவர்கள், நமக்கு மட்டுமே ஆனவர்கள், முஸ்லிம்களுக்கு ஆனவர்கள். அப்படியா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரு தலைவரா? இல்லை, உலக மாந்தர்கள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர். இன்னைக்கு யாரு நம்ம என்ன யோசிக்கிறோம்? ரசூலுல்லாவை எப்படி முஸ்லிம் அல்லாதவனுக்கு எடுத்து சொல்றது? அவன் யார் யார் எல்லாமோ தலைவராக தேர்வு செஞ்சிருக்கிறானே. நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்னவர்கள், இஸ்லாத்தை ஏற்காத மக்களுக்கு எப்படி நபிகளார் தலைவராக மாறுவார்கள் என்று நாம் யோசிக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் யார் யார் எல்லாமோ தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். இவன் கடவுள் நம்பிக்கை உடையவனாக இருப்பான், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அப்படி பல பேர் பார்க்கிறோமா இல்லையா? கடவுள் நம்பிக்கை உள்ளவன் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அண்ணாவை மற்ற தலைவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இந்த இவர்கள் யாரெல்லாம் தலைவர்கள் என்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பெருசா புரட்சி பண்ணிருப்பாங்க? ஒரு 4 நல்ல கருத்தை சொல்லியிருப்பாங்க, பெண் விடுதலைக்காக பாடுபட்டிருப்பார்கள், போராடி இருப்பார்கள். இந்த அத்தனை தலைவருக்கும் பாடம் எடுத்தவர் யார்? அல்லாஹ்வின் தூதரவர்கள். நபிகளார் பேசாத பெண் விடுதலையை தமிழ்நாட்டில் பேசியவர்கள் யார்? நபிகளார் பேசாத ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பேசிய தலைவர் யார்? எல்லாவற்றுக்கும் நபிகளாரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. அந்த நபிகளாரை இந்த 10 மாத கால செயல் திட்டத்தில் நாம் தெரு தெருவாக, வீதி வீதியாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தோம் என்றால், உரிய முறையிலே நபிகளாரை படித்தார்கள் என்றால், நபிகளாரை இந்த உலகம், இந்த தமிழ் சமூகம் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடும், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி நபிகளாரை இந்த செயல் திட்டத்தின் வழியாக கொண்டு போய் சேர்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கடந்த 23ஆம் தேதி நாம் அத்தனை பேரும் வாக்களித்திருப்போம். வாக்களித்துவிட்டு தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள் தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளின் பொழுதும் இல்லாத ஆர்வமும் ஆசையும் இந்த தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்க முடிகிறது. +2 தேர்வை விட தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மாணவர்களுக்கு மத்தியில், இளைஞர்களுக்கு மத்தியில், பெரியவர்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. முஸ்லிம்களாக நாம் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், அல்லாஹ் தன் நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறான், அல்லாஹ் தன் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிக்கிறான், அல்லாஹ் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் தான் நாடியவர்களை கண்ணியமற்றதாக மாற்றுகிறான் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். ஒரு ஜனநாயகவாதியாக வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் சிறப்பாக செய்துவிட்டோம்.
யார் வருகிறார்கள் வரமாட்டார்கள் என்ற குழப்பமோ எதிர்பார்ப்போ நமக்கு தேவை கிடையாது. நம்ம முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் யார் வர வேண்டும் என்று தீர்மானித்து வாக்களித்தவர்களை விட யார் வந்துவிடக் கூடாது என்று முடிவு செய்து வாக்களித்த முஸ்லிம்கள் ஏராளம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா சில பேரை பார்த்தோம்னா நமக்கே கவலையாக இருக்கிறது. மே 4ஆம் தேதிக்கு பிறகு இவர்கள் இருப்பார்களா இல்லையா என்று கவலைப்படுகிற அளவிற்கு சோசியல் மீடியாக்கள்ல முஸ்லிம்களோடு சண்டை போடக்கூடிய ஒரு கட்சி, ஒரு சாதாரண கட்சியில உறுப்பினராக கூட இருக்க மாட்டார், கட்சியின் ஆதரவாளராக இருந்து கொண்டு ஒரு சமுதாயத்தையே திட்டக்கூடிய, தன் சகோதரனை பேசக்கூடிய, மாறி மாறி சண்டை போடக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கட்சியிலேயே மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி சண்டை போட்டது கிடையாது. ஒரு கட்சியில முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர் கூட ஒரே நாளில் மனமாற்றம் செய்து அதற்கு நேர் எதிர்கோட்டிலே மாறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக ஆம் ஆத்மி என்ற கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியிலிருந்து ஒரு 7 எம்பிக்கள் கடந்த வாரம் பாஜகவிற்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே கூட இவ்வளவு பெரிய சண்டையோ ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையோ பார்க்க முடியல. ஆனால் ஒரு அற்ப அரசியலுக்காக வேண்டி எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எந்த மாற்றம் வரப்போதா, நாம ஒரு அரசியல் கட்சிக்கு முட்டு கொடுப்பதற்காகவும் அவர்களை தூக்கி பிடிப்பதற்காகவும் தான் அல்லாஹ் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானா? அல்லதி ஹலக்கல் மௌத்த உல் ஹயாத்தல் எபுலுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் நல்ல அமல்களுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே தவிர அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதற்காக வேண்டி நாம் படைக்கப்படலை. அது நம்முடைய பணிகளும் கிடையாது. நம்முடைய வேலை வாக்களித்து விட்டோமா அதோட நம்ம நிப்பாட்டிக்கிற வேண்டியதான ஒழிய அவர் தான் வர வேண்டும், இவர் தான் வர வேண்டும், இவர் வந்தால் தான் சரியாக இருக்கும், இவர் வரவே கூடாது என்று நாம் மாறி மாறி சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது. நாம் வாக்களித்து விட்டோம். ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுக்கிற பொறுப்பு படைத்த இறைவனின் பொறுப்பை ஒழிய இதை நம்ம ஆழமா பதிவு செய்யணும். ஏன்னா மண்டக்குள்ள சில பேர் என்னன்னு கேட்டா இவன் தான் முதலமைச்சராக வருவான் எண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை வராமல் போய்விட்டால், தோல்வி அடைந்து விட்டால் தப்பான விபரீதமான முடிவெடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிக்கல்ல முஸ்லிம் சமுதாயத்தின் இளைஞர்கள், முஸ்லிம்களில் ஒருவர் கூட சிக்கிவிடக் கூடாது. யார் வந்தாலும் வராவிட்டாலும் யார் வந்தாலும் சரி, அது படைத்த இறைவனுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவுல உள்ளது. நாம ஓட்டு போட்டதுனாலேயோ மக்கள் தேர்வு செஞ்சனாலேயோ கிடையாது. படைத்த இறைவன் ஒருவனுக்கு ஆட்சியவன், எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தானே. ஒருவர் நேர்வழிக்கு வருவது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் பேசுறதுனால ஒருத்தர் நேர்வழிக்கு வந்துடுவாரா? வரமாட்டாரு. அல்லாஹ் அவரின் உள்ளத்திலே போட வேண்டும். ஒருவன் வழிகட்டு போகிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நான் பேசுவதால் ஒருவன் வழிகட்டு போய்விட மாட்டான். இப்ப இந்த ஆட்சி அதிகாரம் என்பது படைத்த இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பொறுப்புள்ள இளைஞர்களாக யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் நம்முடைய கொள்கைகளை, நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய வணக்க வழிபாடுகளை சரிவர செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்ஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.